ஓம் சாந்தி 6/4/2024 சாக்கார முரளி முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நன்கு சேவை செய்பவர்களுக்குத்தான் ராஜா பதவியின் பரிசு கிடைக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையின் உதவியாளராக ஆகியுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கிறது. இன்றைய முரளியினுடைய கேள்வி: தந்தையின் ஞான நடனம் எந்த குழந்தைகளின் எதிரில் மிக நன்றாக இருக்கிறது? தந்தையினுடைய ஞான நடனம் என்பது எத்தகைய குழந்தைகளின் எதிரில் மிகவும் நன்றாக இருக்கிறது? பதில்: யார் ஞானத்தில் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார்களோ, யார் ஞானத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கு யோகாவின் போதை இருக்கிறதோ, அத்தகைய குழந்தைகளின் எதிரில் தந்தையின் ஞான நடனம் மிகவும் நன்றாக இருக்கிறது. மாணவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஆனால் இது அதிசயமான பள்ளிக்கூடமாகும். அநேகரிடம் ஞானம் கொஞ்சம் கூட இல்லை, பாவனை மட்டும் இருக்கிறது. அந்த பாவனையின் ஆதாரத்தில் கூட ஆஸ்திக்கு அதிகாரியாகி விடுகிறார்கள். ஓம் சாந்தி. யார் எதையும் தெரிந்திருக்கவில்லையோ அவரை முட்டாள் என்று கூறப்படுகிறது. நாம் மிகுந்த புத்திசாலிகளாக இருந்தோம் என்று பாரதவாசிகள் நினைக்கிறார்கள். உலக ராஜ்ய பாக்கியம் நம்முடையதாக இருந்தது. இப்பொழுது ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிட்டோம். நீங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவைகளை படித்திருந்தாலும் கூட இப்பொழுது அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்து பூஜாரிகளாக ஆகியிருக்கிறீர்கள். பாபாவை பொறுத்தவரை அந்த மாதிரி கூற முடியாது. அவர் சதா பூஜைக்குரியவர்தான். தந்தை ஒரு பொழுதும் பூஜாரியாக ஆவதில்லை. மனிதர்களோ பரமாத்மாவே அணு அணுவில் இருக்கிறார் என்று கூறிவிட்டார்கள். அதனால்தான் தந்தை பாரதத்தில் எப்போதெல்லாம் அத்தகைய தர்ம நிந்தனை ஏற்படுகிறதோ என்று கூறுகிறார்கள். எப்போதெல்லாம் அதர்மம் தலை விருத்தாடுமோ அப்பொழுது நான் வருவேன், இப்படி கூறுகிறார்கள். அந்த மனிதர்களோ இந்த ஸ்லோகங்களை அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் அப்படியே படித்து வருகிறார்கள். அவர்கள் ஆத்மா தூய்மை இழந்து போவதில்லை, உடல்தான் அழிகிறது என்று நினைக்கிறார்கள். உடல்தான், அவர்கள் ஆத்மா தூய்மையிழந்து போவதில்லை, உடல்தான் ஆகிறது என்று நினைக்கிறார்கள். முதலில் ஆத்மா தூய்மையின்றி போகிறது, ஆத்மா அசுத்தமாகும். பிறகு உடலும் கூட அசுத்தமாகும் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்கிறார், இவருக்கு அதுவாக ஆவதில், பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஆவதில் ஒரு வினாடியாகிறது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆவதற்கு ஒரு வினாடி, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆவதற்கு 5000 வருடங்கள் ஆகும். சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. உடனே நான் இதுவாக ஆகப் போகிறேன் என்று நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறது. உலகத்தின் அதிபதியாக ஆகுபவன். அப்படியானால் இந்த கழுதை போன்ற பொதி சுமைப்பதை ஏன் செய்ய வேண்டும்? இந்த அழியக்கூடிய செல்வத்தை ஈட்டுவதில் எதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று அனைத்தையும் விட்டுவிட்டார். உங்களுக்கும் தந்தை வந்திருக்கிறார். இந்த உலகம் அழியப் போகிறது என்று முதலில் தெரிந்தவுடன்
ஓடி வந்து விட்டீர்கள். பாபா உங்களை அழைக்கவில்லை. ஆம், பட்டி உருவாக வேண்டியதாக இருந்தது. கிருஷ்ணன் அனைவரையும் கூட்டிச் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். நல்லது, கிருஷ்ணன் கூட்டிச் சென்றார் என்றாலும் பட்டத்து ராணி ஆக்கினார் இல்லையா? அப்படி இந்த ஞானத்தினால் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். இதுவோ நல்லதுதான். உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுங்கள். இப்பொழுது நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும். உங்கள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். அதன் மூலம் உடலும் தூய்மையானதாக கிடைத்துவிடும். இங்கோ விகாரத்தின் மூலமாக பிறக்கிறார்கள். ஆத்மா எப்போது சம்பூர்ண தூய்மையாகி விடுகிறதோ அப்பொழுது நீங்கள் இந்த பழைய செருப்பை, இந்த பழைய உடலை விட்டு விடுகிறீர்கள். பின்பு புதியது கிடைத்துவிடும். வந்தே மாதரம் என்பது உங்களுடைய மகிமையாகும். நீங்கள் நிலத்தையும் தூய்மையாக்குகிறீர்கள். மாதர்களாகி நீங்கள் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். ஆனால் இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசமாக ஆக்குவதற்காக அதிகாலையில் நினைவு யாத்திரையில் அமருங்கள். ஆத்மா என்ற ஜோதியை பிரகாசமாக ஆக்குவதற்காக அதிகாலையில் நினைவு யாத்திரையில் அமருங்கள். நினைவின் மூலம்தான் துரு நீங்கும். ஆத்மாவில் படிந்த அழுக்கு நினைவின் மூலம் விலகி சுத்தமான தங்கம் போன்று ஆக வேண்டும். இரண்டாவது, தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியின் பரிசை வாங்குவதற்காக பாவனையின் கூடவே ஞானம் நிறைந்தவர் மற்றும் குணம் நிறைந்தவராகவும் ஆக வேண்டும். சேவை செய்து காண்பிக்க வேண்டும். தந்தையிடமிருந்து உயர்ந்த பதவியினுடைய பரிசை அடைவதற்காக பாவனையின் கூடவே ஞானம் நிறைந்த ஆத்மாவாகவும் குணம் நிறைந்தவராகவும் ஆக வேண்டும். சேவை செய்து காண்பிக்க வேண்டும். வரதானம். நடத்தை மற்றும் முகத்தினால் தூய்மையினுடைய அலங்காரத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய அலங்கார மூர்த்தி ஆகுக. நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக தூய்மையினுடைய அலங்காரத்தின் ஜொலிப்பை காட்டக்கூடிய அலங்கார மூர்த்தி ஆகுக. விளக்கம். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் அலங்காரமாகும். ஒவ்வொரு நேரமும் முகம் மற்றும் நடத்தை மூலம் தூய்மையினுடைய அலங்காரத்தின் அனுபவம் பிறருக்கு ஏற்பட வேண்டும். பார்வையில், முகத்தில், கைகளில், கால்களில் சதா தூய்மையின் அலங்காரம் வெளிப்படையாக தெரிய வேண்டும். இவர்களின் தோற்றத்தில் தூய்மை தென்படுகிறது. கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு இருக்கிறது. வாயில் தூய்மையின் புன்னகை உள்ளது என்று ஒவ்வொருவரும் வர்ணிக்க வேண்டும். வேறு எந்த விஷயமும் அவர்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடாது. இதைத்தான் தூய்மையின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மூர்த்தி என்று கூறுகிறார்கள். ஸ்லோகன். வீணான சம்பந்தம் தொடர்பும் கூட அக்கவுண்டை காலி செய்து விடுகின்றது. ஆகவே வீணானதை முடிவடைய செய்யுங்கள். வீணான சம்பந்தம், வீணான தொடர்பும் கூட உங்களுடைய கணக்கை, அக்கவுண்டை சேமித்து வைத்ததை காலி செய்து விடுகின்றது. ஆகவே வீண் விஷயங்கள் அனைத்தையும்
முடிவடைய செய்யுங்கள். நல்லது.